எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான நாள். ஏப்ரல் 23. அடுத்த 5 வருஷத்தோட நம்மளோட தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம், நம்மளோட தமிழ்நாட்டை எப்படி செல்ல போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். எல்லாரும் வாக்குப்பதிவு பண்ண வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு நான் என்னோட ஓட்டு நான் போட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஓட், எவ்ரி ஒன்ஸ் ஓட் கவுண்ட்ஸ் ஓவர் ஹியர். ஏன்னா எல்லா தொகுதியிலையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. அந்த பிரச்சனைகள் நமக்குள்ளேயே ஆதங்கங்களா வச்சுக்க கூடாது. வெளியில கொட்டணும்னா நம்ம இந்த ஓட்டு பதிவு பண்ணணும். அந்த வகையில அண்ணாநகர் தொகுதிக்கு ஓட்டு பதிவு பண்ணிட்டேன். ஸோ இது சைக்கிளில் வருது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எப்பவுமே எனக்கு பிடிக்கும் சைக்கிளில் ஓட்டு போட்டு. இந்த இடத்துல பல எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கேன். அதுக்கு பின்னாடி அந்த கந்தசாமி காலேஜில் எனக்கு ஓட்டு போட்டாங்க ப்ரொடியூசர் கொஞ்சம் எலெக்ஷன்ல. ஸோ கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. இப்போ ப்ளீஸ் மேக் ஷூர். இல்லைங்க, அதான் சொல்றேனே, லெட் த அரசியல்வாதிகள் அவங்க வேலை பண்ணாங்கன்னா நடிகர்களா இருப்போம். அதான் திரும்ப அதே தான் சொல்றேன். லெட் அஸ் see அது தட்ஸ் வாட் இட் ஷுட். லெட்ஸ் see. இல்ல பார்க்கலனால தானே நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அண்ணாநகர் தொகுதி செய்த செழிப்பா இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிறைய இடத்துல குப்பை கொட்டி இருக்கு, நிறைய இடத்துல விஷயங்கள் சாலைகள் சரி பண்ணும், நிறைய இடத்துல நாங்களே இறங்கி இருக்கோம் வெள்ளத்துல இருக்கும்போது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லா தொகுதி. ஐ ஹோப் தே ஆல் அச்சீவ் தட். இந்த அடுத்த 5 வருஷம் யார் அரசாங்கம் அமைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க. இல்ல என்னன்னா, இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இந்த வாட்டி நிறைய பேர் வாக்குப்பதிவு பண்ணுவாங்க. மாற்றம் என்றும் மாறாததே என்று தான் சொல்லுவேன் நானு. ஸோ மாற்றம் என்றது மக்கள் கையில தான் இருக்கு. அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கலன்னா அது மாத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அது வீட்டுல மட்டும் இல்ல, நாட்டுல கூட தான். அந்த வகையில அது அந்த விதின்றது இதோ இந்த வாக்களிப்புல தான் இருக்கு. ஸோ 70% வந்திருக்குன்னா கண்டிப்பா இன்னும் 80% தொடணும்னு ஆசைப்படுறேன். அதை விட கேரளா விட அதிகமா வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பாருங்க, எத்தனையோ சீனியர் சிட்டிசன்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க. வெயில் பார்க்காம லைன் பார்க்காம வந்திருக்குது பெரிய விஷயம். இப்போ நீங்க பார்த்து நீங்க ஓட்டு இன்னும் போடலன்னா தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது காரணம்னு சொல்றாங்க. இல்ல அதான் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஓட்டு போட்டது உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஓட்டு போடுவாங்க. நீங்க தான் யூஆர் த சொசைட்டி. நீங்க தான் சொசைட்டி ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூலா நான் சொல்றேன். எப்பவுமே சைக்கிள் தான் வருவேன் நான், எப்பவுமே சைக்கிள் வரும். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. நான் ஷூட்டிங்ல இருந்து ஒரு பெரிய ஜேர்னி, ராஜமண்டில ஷூட்டிங்கு. ஆனா இந்த ஒரு சிம்பிள், இந்த ஒரு ஓட்டுக்காக எத்தனை 1000 கிலோமீட்டர் ஆனாலும் ஓட்டு போடணும்னு நான் முடிவு பண்ணேன். அதனால மறுபடியும் இப்போ ஊருக்கு கிளம்புறேன். நாளைக்கு காலைல படப்பிடிப்பு. சார் அதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், மாற்றம் என்றும் மாறாததே. மாற்றம் வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா மக்கள் அது யாராலையும் தடுக்க முடியாது. அது அவங்க எத்தனை கோடி மக்கள், 5,75,00,000 மக்களுக்கு மேல இருக்காங்க நம்ம ஆஃப்டர் SAR. ஸோ அவங்க எல்லாரும் நினைக்கிறது ஒரே ஒரு குரல் தான், மாற்றம் வேணும்னா மாற்றம் வேணும்.